ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டேஸ்டியான எக் மேகி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, அப்புறம் தேவையான அளவு பீன்ஸு. உங்களுக்கு கேபேஜ் வேணும்னா இல்லை கேப்சிகம் வேணும்னா எது வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெறும் இந்த 4 தான் போட்டு செய்கிறேன். பேனில் ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம இதில் வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கின உடனே அதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மேகி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர், நம்மளுக்கு மேகிக்கு எத்தனை மேகி செய்கிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வாட்டர் சேர்த்து நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வாட்டர் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆன உடனே இதில் நம்ம வந்து எக் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ நீங்கள் அத்தனை எக் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மேகி தான் செய்ய போகிறேன், அதனால நான் ஒரு எக் மட்டும் சேர்த்துருக்கேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க்காக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம வந்து எக்கு வந்து உடையாமல் ஊற்றணும். நல்லா பாயில் பண்ண விடணும். எக் நல்லாவே வேகணும். உங்களுக்கு ஆஃப் பாயிலில் வேணும்னா நீங்கள் ஆஃப் பாயிலே எடுத்துக்கலாம். நானும் ஆஃப் பாயிலில் தான் எடுக்க போகிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு பாயில் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம பார்த்து எடுத்து செப்ரேட்டாக வச்சுக்கணும். உங்களுக்கு ஃபுல் பாயில் ஆகணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட விடுங்க, நல்லாவே பாயில் ஆகிடும். இப்போ நான் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதில் மேகி சேர்த்துக்கலாம். மேகி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூப்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மேகியில் இருக்கிற வாட்டர்லாம் ட்ரெயின் ஆன உடனே நம்ம இதில் வந்து எக் எடுத்து வச்சுக்கலாம். எக் எடுத்து வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. அவ்வளோதான், ஃபுல் வாட்டர் ட்ரெயின் ஆனதுமே நம்ம மேகி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எம்மையாக இருக்குல்ல, நீங்களும் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக இது வந்து எக் லவர்ஸ்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் எக் லவர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி மேகி செஞ்சு தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் தட்டி விட்டுட்டு போங்க ப்ளீஸ். பாய் பாய்.